பாரத பிரதமர் திரு நரேந்திர தாஸ் மோடி அவர்களே, வணக்கம். தங்களிடம் ஒரு சின்னதாக ஒரு கவர் கேட்குறோம். என்னென்னா, நீங்கள் வைக்கிற பதவிக்கும் உங்கள் செயல்பாடுக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்குது. பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சில கேள்விகள், சில வாதங்களை முன்வைத்தார். அதற்கு தங்களால் பதில் கூற முடியவில்லை. பதட்டமாக இருக்கிறீர்கள். இன்று பதில் சொல்கிற என்ற வகையில் ஏதேதோ பேசுகிறீர்கள். அதாவது நீங்கள் தேர்தல் நேரத்திலும் சரி, தேர்தல் முடிஞ்ச பிறகும் சரி, இப்போ ஆட்சி அமைச்ச பிறகும் சரி, கடந்த 10 வருஷமாக நீங்கள் என்ன செய்யணும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஆனால் மறுபடியும் காங்கிரஸ் 10 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணீங்க, சரியா? அந்த 10 வருஷத்தில் நடந்த தவறுகளை நீங்கள் தான் பொறுப்பு. மறுபடியும் மதம்ன்றீங்க. நேற்று எந்த இடத்துல ராகுல் காந்தி இந்துக்களை அவமதித்தார்? இந்துக்கள் என்ற போர்வையில், சரியா, இந்துக்கள் என்ற போர்வையில் அராஜகமும் அட்டுழியம் செய்யும் கண்டித்தார், தோல்வி காட்டினார். இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம், ஜெயின் மதம், புத்த மதம், எந்த மதம் இருந்தாலும் சரி, அந்த மதத்தில் போய் சண்டை போடுங்க, அடுத்த தொந்தரவு பண்ணுங்க சொன்னது கிடையாது. அப்படி இல்லை. ஆனால் நீங்கள் பொய்யை பரப்புறீங்க. பொய் ஏன் இப்படி பொய் பேசுகிறீங்க? உங்கள் பதவிக்கு அழகாது இல்லை, உங்களுக்கு தெரியாது, மனசுக்கு உறுத்துது. அதாவது உங்களுக்குள்ளே இது ஒரு மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள் மூளை ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு நிறைய போய் பழக்கப்பட்டவங்க, உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ வெளிநாட்டுக்கு போக தேவை, நம்ம நாட்டிலேயே 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ஒரு 6 மாதம் 1 வருஷம் கூட, ஏன்னா தனிமையாக இருந்து தியானத்தில் உட்காந்துருங்க. உங்கள் மனசை சாந்தம், உங்களோட மூளை சாந்தம் அடையிட்டோம். ரொம்ப நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு மன உளைச்சல் காலையில் இருக்கீங்க. இல்லாதது இருக்கிற மாதிரி காமிச்சு உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்காக இன்னும் நீங்கள் அதை நிலைநிறுத்தணும்னு சொல்லி என்னென்ன பாடுபடுறீங்க. உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மனுஷன் இருப்பான், சரியா? இல்லாமலாம் கிடையாது. உங்களுக்குள்ள நாட்டுக்கு நல்லா செய்யணும், மக்கள் நல்லா செய்யணும், அடுத்தவனை மதிக்கணும், சரியா? அடுத்தவனை அன்பாக இருக்கணும்னு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் தெய்வ பிறலாம் கிடையாது. எல்லா மனுஷன் பிறவி தான். யாரும் உங்களுக்கு தவறாக ஏதோ ஊசி போட்டிருக்காங்களா, இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்களா தெரில, இல்லை நீங்கள் தான் பிரமில் இருக்குன்னு தெரில, என்னன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருங்க, சரியா? அதெல்லாம் விட்டுட்டு முன்னேஷம் சொன்னீங்க. அதாவது நீங்கள் 10 வருஷத்துக்கு இது செஞ்ச நான் சொன்னதே கிடையாது. ஆனால் நேற்று ஒன்று சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, இந்த மணி டிரான்ஸ்ஃபர், பண பரிமாற்றம், இணையவழி, அதை நான் உருவாக்கி சாதனை பண்ணேன். எங்கய்யா சாதனை பண்ணீங்க? இந்தியா குடிமகன் அவனுடைய ஜேபில் காசு அவன் எடுத்தானோ இல்லையோ, நீங்கள் எடுத்தீங்க, அவனுக்கே தெரியாமல். அந்த வரி, சேவை வரி, இதுக்கு வரி, அதுக்கு வரி சொல்லி பேங்க் போட்டு கழுத்தறுத்து வர காசு, வர சம்பளம் எல்லாத்தையும் அந்த கை வச்சு தெரியாமலேயே அடிச்சிங்க. உண்மையாக அவன் கூட அவன் ஜேபில் கை விட்டுருக்க மாட்டான், அவன் ஜேபில் கை வச்சிங்க. இது பெருமையாக வரைய பேசுகிறீங்க. வேணாம் ஐயா, இப்போ கூட சொல்கிறோம், நம்மகிட்ட வேணாம். இருக்கிற மாதிரியே காமிச்சிக்க தம் கட்டி பேசாதீங்க தயவு செஞ்சு. இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் ஹிந்தி அவமதிச்சிட்டாங்க, ஹிந்து என்னத்தை அவமதிச்சிட்டாங்க, ஏன் போய் பேசுகிறீங்க? தயவு செஞ்சு அந்த அம்மா இருக்காம பாருங்கள், நிர்மலா சீதாராமன்மா, அவங்க பேச்சு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணாங்க தெரியல. அந்த அம்மா அவங்க வெறியாக சுற்றுறாங்க. என்ன வெறின்னு தெரில. ஒரு மக்களை சந்தித்து நேரடியாக களத்தை இறங்கி ஜெயிக்க முடியல, களம் காண முடியல. ஒன்று சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டா புடுக்குன்னுவாங்க. இந்த அண்டா புடுக்கல வந்துட்டான் அந்த மாதிரி
அது மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்துட்டு அந்த அம்மா அழகா உண்மையாக சொல்லுங்கள், ஒரு எலெக்ஷனை சந்திக்க முடியாது, மக்களை சந்திக்க முடியாது, களம் காண முடியாது, இவங்க ஒரு மறுபடியும் நிதியமைச்சரை போட்டிருக்கீங்க. நீங்கள் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? இல்லை நீங்கள் உங்களை பரிசீலனை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மனுஷன் இருப்பான், வெளியே கொண்டு வாங்க. தேவையில்லாமல் அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்களாம் பேசலாம் கேட்காதீங்க. ஏதோ உங்களை பண்ணுறாங்க, அவங்க எனக்கு புரியுது. கெடுது உங்கள் பேர் தான், சரியா? அவங்க பேர் கெடல. இன்றைக்கும் உங்கள் மேலே சில இந்திய மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை ஒடிக்காதீங்க, தயவு செஞ்சு ஒடிக்காதீங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த பதவி வந்து ரொம்ப பெரிய விஷய பதவி. இன்றைக்கி எல்லாம் கேலி கூத்தாக இருக்குது. சபாநாயகர் நேற்று ஒரு மாதிரி நடந்தார், இனி ஒரு மாதிரி நடக்கிறாரு. ஆனால் கோவத்தில் பேசுகிறாங்களாம். இந்த மீடியா வந்து இன்றைக்கும் ஆவேசமாக பதில் கூறினார். என்னங்க ஐயா ஆவேச பதில் சொன்னீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மறுபடியும் அது இந்துத்தாவா? அதே காங்கிரஸு, அதே வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆட்சி. நீங்கள் என்னையா பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலையா? ப்ளீஸ் தயவு செஞ்சு மாறுங்க. இல்லைன்னா மக்கள் பாதி மாற்றிருக்காங்க, அவர் மொத்தமாக மாற்றிடுவோம் உங்களை. இன்னும் விஷயம் சொல்லையா, எங்களுக்கு ஒரு தென்படுற யோசனைலாம் என்ன சொல்கிறது, அது முன்கூட்டியே தெரியும்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி உங்களை சுற்றி உங்கள் கட்சிக்காரங்களே ஏதோ சதி செய்கிறாங்க, சரியா? அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த சதியெல்லாம் மாட்டாதீங்க, அன்பாக இருங்க. எல்லாட்டையும் சொல்கிறீங்க எதிர்கட்சி இதுனா ஒரு மாதிரி நம்ம இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? என்ன பிரச்சனை?